இல்ல வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதாம் தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம், திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் அமைச்சர் பேசுறாரு, நீங்க உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உட்காருங்க உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது, உட்காரலானே. இல்ல 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 நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேட்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மணி, மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு வந்து நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது, களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அள்ளிக்கிற திட்டம் இல்லை, நிலுவையில் இருந்தது, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால் மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் மேட்டூர் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராமல் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள்ளிருந்து நீக்க வேண்டும். அமைச்சர் அவர்கள் விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றீங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல, விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள், நீங்க தொடருங்க. ஏங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது, வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க மாண்புமிகு. சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்தது பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு போதுமான தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இருங்க அவர் முன்னாடி அவை முன்னவர் தெளிவா கொடுத்துட்டாரு, போதும். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் உறுப்பினர் உட்காருங்க ஒரு நிமிஷம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். சார் வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்க போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா, இல்லை அவரிடம் இல்ல? மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை வந்து PWD சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது. அதனால 2 இது விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய இருக்குது. நீங்க ஒரே இதை நீங்க வந்து பேசிட்டே இருக்க வேணாம். அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நீங்கள் கடிதம் மூலமாக பேரவைத் தலைவருக்கே கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில்
என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன குறைகள் இருக்கிறது என்பதை அவரிடத்தில் சொல்லுகிற போது அவர் அந்த துறையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுமானாலும் இப்படித்தான் முறைகள் இருக்கிறது என்பதை வகுத்து விடுவார்கள். நீங்கள் ஆகவே திருப்பி திருப்பி தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கோட்டாட்சியர் இதையே சொல்லிட்டு இருக்காதிங்க. தயவு செஞ்சு வேருக்கு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் சுருக்கமாக ஒரு பதில் சொல்லி முடிச்சிருங்க. சுருக்கமாக அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கான ஆணையம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியாது ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் செல்கிற போது என்ன பொதுமக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்கிற போது உரிய அதிகாரிகள் அதற்கான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான அந்த பணிகளை ஆற்றி என்ன இருங்குங்க சொல்லிடுறேன். ஆகவே அந்த நிலைதான் இருக்கிறது. அப்படி ஏதாவது இடத்துல குறை இருக்குமேனால் அவர் சொன்னதைப் போல அதற்கான அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.